السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. வலஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். இன்றைய சூழலில் நாம் நஷ்டத்தில் இருக்கிறோம். எதனால் நாம் நஷ்டத்தில் இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்கிறான் இல்லையா? முதலில் நம் உத்தம நபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் திருகரத்தில் இறங்கிய முதல் ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படியுங்கள், எழுதுங்கள். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது. இன்று நம் சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? பொருளாதாரத்தை தேடுவதில் முதன்மையாக இருக்கிறோம். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அடிப்படையில் நாம் குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும். நம்முடைய முதல் காரியம் எது? ஃபஜ்ருடைய தொழுகையை முதல் 2 சப்புகளில் தொழ வேண்டும். வல் குர்ஆனல் ஃபஜர், குர்ஆனையும் ஃபஜரையும் அல்லாஹ் கணக்கிட்டு சொல்லுகிறார். தொழில் சார்ந்து ஒரு பொறியாளர் செல்கிறார் என்றால் அவருடைய சீனியர் என்ன சொல்கிறார் என்பதை உணர்ந்து சரியான அந்த துறையை செய்து முடிக்கிறார். இன்று நிலைமை எப்படி இருக்குது? புக் ஆஃப் அல்லாஹ், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய புத்தகம். நேரடியாக நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கிறோம். சொர்க்கத்தின் மொழி இல்லையா? இன்னைக்கு நாம் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வளைகுடா நாடுகளில் சென்று நம்மில் எத்தனை பேர் அரபியை பேசுகிறோம், உருதை பேசுகிறோம், மற்ற பல மொழிகளை பேசுகிறோம். கலாமுல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகம் குர்ஆன். அந்த புக்குக்கு நிறையாக ஏதாவது ஒரு புக்கை கொண்டு வாருங்கள். பொருளாதாரமாக இருக்கட்டும், பொறியாளராக இருக்கட்டும், மருத்துவராக ஆகட்டும், எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கிறது குர்ஆனில். சில தினங்களுக்கு முன்பு நம் சமுதாயத்தை சகோதரர்கள் ஒரு விழாவை கொண்டாடினார்கள். தை திருநாள் என்று சொல்லுகிறார்கள். தமிழின் அகராதத்தில் தை என்றால் பெண். சூரத்துல் பக்ராவில் எல்லாம் சொல்ற பாருங்க, பெண் பிள்ளையை நான் உங்களுக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்று சமுதாயத்தில் என்ன நிலைமை இருக்கிறது? மாஷா அல்லாஹ், பெண் மக்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள். பெற்றோராகிய நாம் நமது குழந்தையை 7 வயது தொடங்கியவுடன் பள்ளியை நோக்கி நாம் ஓசில் வது செய்து ஏசியில் நின்று தொழுவதற்கு நாம் அழைத்து வர வேண்டும். அவர்களுக்கு அடிப்படை விஷயங்களை நாம் எடுத்து வைக்க வேண்டும். முதலில் நாம் தான் அவர்களுக்கு ஆசிரியர்கள், அடுத்துதான் கல்லூரி ஆகட்டும் பள்ளியாகட்டும் அவர்கள் ஆசிரியர் பெருமக்களை மதித்து அவர்கள் கற்றுத்தந்த நற்பண்புகளையும் நற்குணங்களையும் ஏற்றெடுத்து அவர்கள் வாழ்க்கையிலும் நம் சமுதாயத்திலும் மேலோங்கி வருவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பது பெற்றோராகிய நாம் என்ன செய்கிறோம்? என்று அவர்களுக்கு ரோல் மாடலாக இன்னைக்கு இருக்கிறோமா? இல்லை. வருத்தம் அளிக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நமது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், நம் சமுதாயம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மாஷா அல்லாஹ், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பு இந்த ஜோனுக்கு நான் வந்து சில கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல போது இருந்த ராஜகிரி இன்னைக்கு இல்லை. அவ்வளவு மாற்றங்களும் அவ்வளவு முன்னேற்றங்களையும் நான் பார்க்கிறேன்.
வெளிநாடு வாழ்க்கை என்பது சுமையானது, சுகமானது அல்ல. நாம் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. வெளிநாடு வாருங்கள், பொருள் தேடுங்கள், கம் as a professional. நாம் அதைத்தான் சொல்கிறோம். ஒரு IFS ஆபீசரை வாங்க, ஒரு இந்தியன் கான்சுலேட்டினுடைய அம்பாசிடரை வாங்க. உங்களை நாம் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, உங்களை பொருள் ஈட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை நோக்கி வாருங்கள், நான் உங்களை நோக்கி ஓடி வருகிறேன் என்கிறான். எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று பள்ளியுடைய நிலைமை நம் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? 5 வக்து தொழுகை 50 நிமிடம், வெள்ளிக்கிழமை ஒரு 30 நிமிடம் பயான். அந்த பயான் பயனாக இருக்க வேண்டும் சமுதாயத்திற்கு, இல்லையா? இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள். உலமாக்கள் ஃபஜருடைய வக்தை எந்த சூறாவை கொண்டு ஓதினார்களோ அந்த சூறாவுடைய விளக்கத்தை யாராவது ஒரு ஆள் இருந்து படியுங்களே, அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்களே. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? கூட இருக்கிற அல்லாஹ்க்கு பயப்படல. The shifting will take on Fajr for Salah. அசருக்கு பிறகு 2 பேர் மாறுறாங்க. ஆனா அதுக்கு நாம பயப்படல. இருக்கிற சிசிடிவிக்கு பயப்படுறோம். ஷாப்பிங் மால்ல போய் அந்த ஃபுட்டேஜை பார்க்கிறதுக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு பார்க்கிறோம். அந்த நிலைமை மாறணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு இந்த பெல்ட்ல பல கல்லூரிகள், பல IAS அகாடமி, பல மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 90களுக்கு பிறகு நமது சமுதாயத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பொறியாளர், 2 டாக்டர்களை பெற்றிருக்கிறோம், இல்லையா? 90களுக்கு முன்பாக நாம் நமது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளிநாடு சென்றோம். அன்னைக்கு 28,000 ஃபீட்ல பறந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்ல போனோம். இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கான்? 43,000 அடியில பறந்து எமிரேட்ஸ்ல போற நிலைமையில வச்சிருக்கான்ல. ரஸக் மின் அல்லாஹ். பணம் மாத்திரம் வந்துட்டு ரஸக் கிடையாதுங்க. அல்லாஹ் எவ்வளவு நேமத்தை தந்திருக்கான் நமக்கு. சூரத்துல் வாக்கியால போய் பாருங்க. விளை நிலத்தை அல்லாஹ் படைத்து முடித்து விட்டான். நாம் என்ன விவசாயம் செய்தோம்? பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கு நாம் தேக்கு மரத்தையும் சந்தன மரத்தையும் வளர்க்க முடியும். நாளை ஒரு 10 வருஷம் கலைந்து அது வெட்டுவதற்கு வரும்போது அதனுடைய பொருளாதாரத்தை கொண்டு உலமாக்களுடைய பிள்ளைகளை MIT-லையும் IIT-லையும் படிக்க வைக்க முடியும், இல்லையா? யாரிடமும் நாம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆச்சு நிலைமை? 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 2.5% அல்லாஹ்வுடைய காசு, 97% நம்மள்ட்ட இருக்குது. அந்த 97%ல அந்த 7.5% நம்மளுடைய சொந்தங்களுக்கு ஜக்காத்தாவும் சதக்காவும் கொடுத்துட்டோம்னா நமக்கு வர 7.5 போயிருங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? நம்ம ஊர்ல வரக்கூடிய சதக்காவையும் ஜக்காத்தையும் நாம வசூல் பண்ணி நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் IIT-லையும் US-லையும் UK-லையும் கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த நோன்பு நேரத்தில் மாத்திரம் நாம் அதை வசூல் செய்யக்கூடாது. சதக்காவும் ஜக்காத்தும் என்பது வசூல் செய்யப்பட வேண்டும். அது பள்ளியினுடைய நிர்வாகத்தின் பொறுப்பு. நிர்வாகத்தின் பொறுப்பு என்ன என்பதை இந்த ஜமாத்தின் தலைவர் எவ்வளவு முயற்சி எடுத்து பிள்ளைங்களை இன்னைக்கு குரூப் 1, 2, 3, 4 எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களை வந்துட்டு அரசு துறையில ஏற்றி விடணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். 2026க்கு உள்ளில் 75,000 போஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபில் பண்ணப்படுது. பை டிஃபால்ட்டா 2,625 பேர் நமக்கு வாய்ப்பு இருக்கு, 3.5%. அதை நாம் பயன்படுத்த வேண்டாமா? நாம் எங்கே பயன்படுத்துகிறோம்? இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? யாராவது ஒரு 10 பேர் விசிட் விசா எடுத்து தரோம்னு சொன்னா பாஸ்போர்ட் காப்பி கொண்டு தர நிலைமையில இருக்கும். அதற்கு யார் காரணம்?
பெற்றோர்களாகிய நாம் தான் காரணம். என்ன படிக்கணும், எங்கு படிக்கணும், எப்படி படிக்கணும் என்று நாம் தானே சொல்ல வேண்டும். அதை நாம் செய்தோமா? அதை செய்யவில்லை. அதை விட்டுவிட்டு நாம் அவர்களை குறை கூறுகிறோம் இல்லையா? அதுவல்ல நம்மளுடைய தேவை. இன்னைக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நம்மளை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். எவ்வளவோ பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த வக்து ஜும்மாவுடைய வக்தை நம்ம தொழுவுறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கானா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அதுபோன்று தான் எல்லா சம்பவங்களிலும் நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய அடையாளம் தொப்பியை மீசையை நம்ம கம்மியா வச்சிருந்தோம்னா வாய்ப்பா ஆட்டோவில் நியாயமா காசு வாங்கிக்குவாருப்பா, எடைய கரெக்டா நிற்பாருப்பா. வயலுல்லில் முத்தஃபிஃபீன், எடையை குறைக்காதீர்கள். 1400 வருஷங்களுக்கு முன்பே உலகம் அழியும் வரை என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு இருக்கான். ஒரு வாக்கியத்தை யாராவது கொண்டு வர முடியுமா? அலிஃப் லாம் மீம் யாராவது கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு நிலைமை நமக்கு எப்படி இருக்கு? குர்ஆனை விட்டு நாம் ஒதுங்கினோம். இன்று நம்மளுடைய சமுதாயம் எவ்வளவு பிரச்சனைகளை இன்டர்நேஷனல் லெவலில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ப்ளூ கலரும் வெள்ளை கலரும் உள்ள கொடி உலகத்தை ஆட்டி படைக்கிறான், எங்கேயோ அடிக்கிறான். நமக்கு வலிக்குதுல, என்ன சொல்றோம்? ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால தானே அவங்களுக்கு நம்ம துஆ செய்றோம். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். மஸ்ஜித் அக்ஸாவுல போயிட்டு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் மதீனா போல ஒரு நகரம் கிடையாது. அதற்கு அடுத்தா நம்ம தமிழ்நாடு போல ஒரு நாடு இல்லை. என்ன வளம் இல்லை நம் நாட்டில். வளைகுடா நாட்டிற்கு நாம் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்று வளைகுடா நாடுடைய நிலைமை வேறு. 90க்கு முன்னாடி இருந்ததும் 90க்கு பிறகும் 97க்கு பிறகும் 2007க்கு பிறகும் உள்ள நாடு இன்று வேறு. அங்கு நாம் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை இங்கே நாம் பயிரிட்டோமா? இல்லை. நம்ம வெள்ளைக்கையில் என்னைக்கு மஞ்சளாவதோ அன்னைக்கு திரும்ப பொட்டியை தூக்கிறோம் இல்லையா? நம் சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்குது? இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது 2 விஷயம். ஒன்று தங்கம், மற்றொன்று சீனி. ஒரு நாட்டில் அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அதை விட்டு வெளியில வந்துட்டோம். உங்கள்கிட்ட ஒரு அன்பு கட்டளையாகவும் ஒரு ரிக்வஸ்டாகவும் வைக்கிறேன். யாரிடமாவது விளை நிலங்கள் இருந்தால் தயவு செய்து விற்று விடாதீர்கள். அதுவே உங்களுக்கு சூழல் என்றால் உங்களுடைய உறவுகளோடு மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நம் சமுதாயத்தை நோக்கி கொடுங்கள். விவசாயத்தை விட்டு விடாதீர்கள். நாம் சேத்தில் கையை வச்சால்தான் மற்றவர்கள் சோத்தில் கையை வைப்பார்கள். அந்த நிலைமையில இருக்கு. அதற்கு அடிப்படை நமக்கு கல்வி வேணும். இன்னைக்கு அடிப்படை தகுதி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவதற்கு 10வது படித்திருந்தால் போதும். நாம் ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஆகிட்டு வர முடியும். அவர் கிராமத்தினுடைய கலெக்டர். ஃபர்தரா அவர் படிச்சு அவர் கலெக்டர் ஆக முடியும். நம்மளுடைய எய்ம் இட் should be very high. சிகரத்தை தொடு, வானத்தை தொடுன்னு எதுக்கு சொல்றோம்? அந்த ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். அதற்காக இன்னைக்கு உங்க ஊர் ஜமாத்துடைய தலைவரும் அவரை சார்ந்த அந்த டீமும் எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறாங்க. அதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து இந்த அகாடமிக்கு அனுப்புங்க. அதே நேரத்தில் அவர்களிடம் சொல்லுங்கள், விளையாட்டு முடிந்தவுடன், இஷா தொழுகை முடிந்தவுடன் தயவு செய்து அவர்களை உறங்க வையுங்கள். மீண்டும் அவர்களை ஃபஜருக்கு அழைத்து வாருங்கள். வேகமாக ஓடச் சொல்லுங்கள், விழுந்து விடாம ஓடு என்று சொல்லிக் கொடுங்கள். விளையாட்டு மைதானங்களில் அவர்களுக்கு தேவையுள்ள அனைத்து வசதிகளையும் செய்து கொடுங்கள். சுவர் இருந்தால் தான் சித்திர முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னோட கொஞ்சம் ஹைட்ல இருக்கக்கூடிய சகோதரர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பை டிஃபால்ட்டா குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதி விட்டா முக்கியமாக டிஎஸ்பி, சப் கலெக்டர், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அனைத்து பதவிகளையும் நம் சமுதாயம் அடைய வேண்டும்.
25 வருஷமாக இந்த பணியில் நான் என்னை ஈடுபடுத்தியது உண்டு. பல கல்லூரிகளில் நாம் எடுத்து வைப்பது உண்டு. குறிப்பாக நாம் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய நான் ஒரு ரீஜனல் செக்ரட்டரி. எனக்கு வெட்கமாக இருக்கிறது, இதுவரைக்கும் ஒரு நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிள்ளையும் விஓவா ஆக்க முடியும், விஏஓ ஆக்க முடியும். வலிக்குது மனசு. அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை தந்திருக்கான், எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கான். இன்னைக்கு எத்தனை புரவலர்கள் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை தூக்கி விடுறதுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. irrespective of village. அவர் எங்கோ தஞ்சாவூர்லையும் திருச்சியிலையும் இருப்பாரு, சென்னையில் இருப்பாரு, ஆனா ராஜகிரிக்கு கொடுக்குறாரு. எதற்கு? சமுதாயத்தை தூக்கி விட வேண்டும், நாளைக்கு நம்ம சமுதாயம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு. இன்னைக்கு உலக அளவில் இருக்கிற பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது, இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது நம் நாட்டில் வாழக்கூடிய நமது சகோதரத்துவ அமைப்பை சார்ந்த சிந்தி கம்யூனிட்டி டிசைடிங் அத்தாரிட்டி இன் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், குஜராத்தி கம்யூனிட்டி டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட், எலக்ட்ரானிக்ஸ் அவங்க, டெக்ஸ்டைல்ஸ் அவங்க. We are really proud to be an Indian. At the same time, we are a Tamilian. அதை நாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் அடிப்படையில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். Education is the most powerful weapons in this world after this world. இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கல்வி செல்வம் என்பது அழியா செல்வம். இன்னைக்கு பெரிய பில்கேட்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஊர்களுடைய டாப் கோடீஸ்வரரா இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே என்ன, இன்னைக்கு வெளிநாடு போய் நாம் நமது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டோம். We have done hard work and attitude will bring you in success. கடினமான உழைப்பும் நற்பண்புகளும் நற்குணங்களும் உங்களை மேலே உயர்த்தி கொண்டு வரும். அதுதான் தாவா. நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள், ஒரு குமார் இருப்பார், ஒரு ஆண்டனி இருப்பார், ஒரு அப்துல்லா இருப்பார். அப்துல்லா என்ன செய்யணும்? 2 வாழைப்பழம் இருக்கும்போது ஒரு வாழைப்பழம் நசுக்கி இருந்தால் நல்ல வாழைப்பழத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் தாவா. அதுதான் நற்பண்புகள். இன்று இருக்கக்கூடிய காலச்சூழல் நம்மளை நோக்கி பல பிரச்சனைகள் வருது. அல்லாஹ் பார்த்துக்கலாம், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர. ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க? அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம நல்லா தானே இருக்கிறோம். அல்லாஹ் நம்மள நல்ல நல்ல எல்லா சூழலையும் நம்ம நல்லா தானே வச்சிருக்கான். நம் நாட்டில் மழை இல்லையா, குளிர் இல்லையா, சூடு இல்லையா, 2 சேர்ந்து இல்லையா? 4 சீசன். இன்னைக்கு 150 கோடி மக்கள் இந்த நாட்டில் இருக்கோம். ஒரு சின்ன ப்ராடக்ட் மேட் இன் ராஜகிரின்னு அடிச்சு விட்டு பாருங்க, அது அப்பளமா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்ஒய்ஸெட்டா இருக்கட்டும், இந்த பெல்ட்டை மட்டும் கவர் பண்ண முடியும். அதனால வரக்கூடிய இளைஞர்களுக்கு பள்ளியை பயன்படுத்தி கொண்டு என்ன தொழில் செய்யலாம், என்ன வேலை வாய்ப்பு இருக்கிறது, பெண்களை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல 3 ப்ரொஃபஷனல் கல்வி இருக்கு. 1 டாக்டர், 2வது வக்கீல், 3வது ஸ்காலர்ஸ், உலமாக்கள். நாம் இன்று உலமாக்களை போற்ற வேண்டும். பெண் பிள்ளைகளை டாக்டராக நீங்கள் லா படிக்க வைங்க. இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு? லா படிச்சா பொய் சொல்லணும், அதல்ல. இன்னைக்கு யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில இருந்து வேலை செய்யணும். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு அவங்க ஒரு பாலிசி மேக்கராகவும் லீகல் அட்வைசராகவும் ஒர்க் பண்ண முடியும். இஃப் ரியலி ஷீ இஸ் a very excellent student, அந்த அம்மாவுக்கு கேட்கிற சம்பளம் கிடைக்கும், வீட்டிலிருந்தே சம்பாதிக்கணும். ஸோ படிப்பு என்பது நோ பவுண்டரி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழல் மாறி இருக்கிறது. இன்னைக்கு ராஜகிரியிலேயே ஒரு லா காலேஜ் ஆரம்பிக்க முடியும். அதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. உங்க சமுதாயத்திலேயே இப்ப இருக்கக்கூடிய தலைவர் வெரி அக்ரெசிவா நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது அப்லிஃப்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்காங்க.
நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அடிப்படையில் ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அவர் விட்டுட்டு தொப்பி போடாமல் தொழுகிறாரு, தொப்பி போட்டு தொழுகிறாரு, ஏதாவது பண்ணுறாரு. தொழுகையும் நோன்பும் அல்லாஹ்வும் நமக்கு உள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதிகமான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும்னு துவா செய்யுங்க. ரமலானை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி சொல்வது கல்வி. அது எந்த கல்வி? மத்த மதரசாவிலிருந்து தொடங்கணும். இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அலிஃப் பே தெரியல, நான் அரபு நாட்டிலேருந்து போயிட்டு வந்து அரபி பேசுறேங்கிறது அல்ல. எப்படி வுது செய்வது, எப்படி தொழுவது, எப்படி இக்காமத் சொல்வது, எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது என்று நம்மில் பல பேருக்கு தெரியவில்லை. பட் அல்ஹம்துலில்லாஹ், we are proud to be a Muslim. அல்லாஹ்க்கு நம்ம வந்து சுக்ர் செய்யணும். எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செஞ்சிருக்கான். இல்லைங்கிற வார்த்தையை எடுத்துருவோம். அந்த டிக்ஷனரியில் நோம்பு ரிமூவ் பண்ணிடுவோம். ஆல்வேஸ் சே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நம்ம நல்ல தண்ணியை குடிக்கிறோம். பல நாடுகளுக்கு செல்லக்கூடியவன் ஒரு கிளாஸ் தண்ணி, சரியான தண்ணீர். தயவு செய்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வுது செய்வதாக இருக்கட்டும், குடிப்பதாக இருக்கட்டும். அதே போன்று சோறையும் வீணடிக்காதீர்கள். ஒரு அரிசி உண்டு பண்றது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். அதனால அடிப்படையில் இஹ்லாஸா நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதுக்கு பெற்றோர்கள் தான் முதலில் அவர்களுக்கு பயிற்சியாளர். பற்றை அங்கேருந்து தான் நம்ம வெளியில வர்றாங்க பிள்ளைங்க. அதனால அவர்களுக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. அடிப்படையில் குர்ஆனை ஓத சொல்லுங்க. பரவாயில்லையா, நீ படி. இன்னைக்கு நம்மள பல பேர் அரபி ஓதுறது இல்லை. ஒரு ஏரியா மட்டும் இந்த ஊர்லேருந்து வர்றவங்க தான் ஆலிம்சாமார்கள் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு என் வீட்லேயும் ஆலிம்சா இருக்காங்க. எம்ஏ படிச்சிருக்கிறாரு, அவர் ஹிப்ஸு முடிச்சிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய புத்தகம். தயவு செய்து இட்ஸ் a humble request to each and every parents and youngsters, please read the Quran. எதையோ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் பார்க்குறீங்கல்ல, சோசியல் மீடியாவில் போய் எதோ பண்ணுறீங்கல்ல, உங்களுடைய பேட்டன் லாக் உங்க பேரண்ட்ஸுக்கு தெரியணும். யங்ஸ்டர்ஸ், அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், லேப்டாப்புடைய பாஸ்வேர்ட் உங்க தந்தைக்கும் தாய்க்கும் தெரிய வேண்டும். இந்த நிலைமை எப்படி இருக்குது? பெண் பிள்ளைகள் படிப்பார்கள், சமுதாயத்தின் முன்னேற்றம் வரும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சில தவறுகள் நடந்து அது ஏமாற்றத்தில் கொண்டு போய் விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா ஊர்களிலும் அல்ல, சில ஊர்களில் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய சம்பவத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு காரணம் யார்? அம்மாவும் அப்பாவும் தான். அவர்கள் அடிப்படையில் அவர்களோடு கல்லூரி வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் அவர்களோடு நீங்கள் ஒரு நண்பனாகவும் நண்பியாகவும் பயணிக்க வேண்டும். உன் போனுடைய பேட்லாக் என்னமா, உன் லேப்டாப் பாஸ்வேர்டு என்ன, தனியா ரூம்ல உட்காந்து நீ எதுவும் பண்ண. You have to be very transparency with the parents. வருங்கால சமுதாயமே, யங்ஸ்டர்ஸ், உங்களை பார்த்து கேட்குறேன், தயவு செய்து உங்கள் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை சீ என்று கூட ஒரு வார்த்தை சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் தான் சந்தோஷம் அடைகிறார்கள். ராஜகிரியை பொறுத்தவரை பல கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், கல்லூரியின் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், கல்லூரியை உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் நாம் சொன்னது போன்று இங்கே ஒரு சட்டக்கல்லூரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜோன் நம்மளுடைய சமுதாயம் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஜோன். irrespective of village, whether it is ஐயம்பேட்டை, ராஜகிரி, பாபநாசம், வலத்தூர், நிறைய பிரபலர்கள் இருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். The leaders produce a leader. தலைவர்களை உருவாக்குவார்கள். என்னிடத்தில் பேசும்போது உங்கள் நிர்வாகத்தின் தலைவர் ஆதங்கத்தோடு சொன்னார், மொய்தீன், எங்க பிள்ளைங்களை ஒரு 10 பிள்ளைங்க நாங்கள் we are targeting 20 people to reach in தமிழ்நாடு கவர்மெண்ட். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனுடைய வழியை நான் புரிந்தவன். நம்மளுடைய எய்ம் IAS ஆட்சி அதிகாரத்துக்கு 30 வருஷம் நாம் வர வேண்டும். நம் சமுதாயம் வர வேண்டும். நாளை வந்தவுடன் கைக்கூலி வாங்காமல் நீங்கள் அந்த வேலையை செய்து கொடுக்க வேண்டும்.
நான் பயணிக்கக்கூடிய அந்த கல்வி சார்ந்த அந்த விஷயத்தில் இன்னைக்கு 110 பேரை அரசு துறையில் அமர்த்தி இருக்கிறது. நம்ம சமுதாயத்தை சார்ந்த இன்னைக்கு நாம ரொம்ப பின்னாடி இருக்கோம். காரணம், அடிப்படை கல்வி குர்ஆனை விட்டது. குர்ஆனை தயவு செய்து படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். அல்லாஹ் பல இடத்துல சொல்றான், நிறைய விஷயத்தை சொல்லுவான். ஜகாத்தையும் தொழுகையும் அல்லாஹ் கனெக்டடா சொல்லுவான். ஃபஜரையும் குர்ஆனையும் அல்லாஹ் கனெக்டடா சொல்லுவான். இன்னைக்கு நாம சமுதாயத்துல அதிகமான இளைஞர்களை பெற்றிருக்கோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்வது உண்டு, the teenage called 13 to 19. No, today that has been changed. 13லேருந்து 25 வயசு உள்ள அதிகமான இளைஞர்கள் நம் இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்துவது நம் சமுதாய தலைவர்களிடத்திலும், கல்லூரி நடத்தி கொண்டிருக்கும் கல்லூரியாளர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், ஜமாத்துடைய பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும், எல்லா இண்டிவிஜுவலுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தந்தைக்கும் பொறுப்பு இருக்கிறது. கவலை அளிக்கிறது. நாம் சமுதாயத்தை சிந்திக்கும் போது கவலை அளிக்கிறது. பல ஊர்களில் நான் பேசுவதுண்டு. நான் ஜும்மா பயானை நிறுத்திவிட்டு கல்லூரிகளில் மாத்திரம் நான் பேசுவதுண்டு. இன்று என்னாச்சு, ஜும்மா நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். எல்லாரும் ஒன்னா சேர்றோம், உறவுகளை போய் பார்க்கிறோம், சந்தோஷமா அந்த தொழுகையை அழகா நிறைவேற்றிட்டு அல்லாஹ்ட்ட பேசுறோம். உங்களுடைய துவாவை மட்டும் அல்லாஹ்ட்ட கனெக்டா வச்சிருக்கீங்கல்ல. ஃப்ளைட்ல ஏறி அங்க உட்கார்ந்தோன்னா அந்த ஒரு டர்புலன்ஸ்ல எப்படி நமக்கு ஆடணும்னு பயமா இருக்குது. அந்த நேரத்துல யா அல்லாஹ், மற்ற நேரத்துல இங்க கேட்குது, யா அல்லாஹ் எனக்கு நல்ல கல்வியை கொடு, அந்த கல்வி என்னுடைய சமுதாயத்துக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கணும். எங்கள் ஊர் ஜமாத்துல இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த குரூப் எக்ஸாமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதுல நானும் பங்கெடுத்து நானும் பாஸ் ஆகி ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக தொடங்கி நாளை டிஎஸ்பி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி லெவலில் நம்ம போகணும்னு சிந்திக்கணும். அந்த குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து பள்ளிக்கு அனுப்புங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? எல்லா பள்ளிவாசலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 நிமிஷம் தொழுவு நடக்கிறதோட பள்ளிவாசலை இட்டு கூட்டிடும். ரசூலா காலத்தில் தான் நடந்துச்சு. பைத்துல் மால் வசூல் பண்ணாங்கல்ல, 10 மதரசா நடந்துச்சுல, அதை செய்யறோமா? நம்ம ஊர் ராஜகிரி ஜக்காத் காசும் சதக்கா காசும் இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த காசை கொடுத்து நிர்வாகத்திட்ட கொடுக்கணும். நிர்வாகத்தில் சொல்லணும், இந்த காசு கல்விக்காண்டி வச்சுக்கோங்க, இந்த காசு சதக்கா கொடுக்குறதுக்காண்டி வச்சுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு காமன் உண்டியலை இங்க வைங்க. டைரக்டா கொடுக்க வரும் இல்லையா, கொண்டு உண்டியல போட்டுருங்க. அவங்க நிர்வாகம் எடுத்து அந்த கல்வி சார்ந்த பணியையும் பள்ளி சார்ந்த பணியையும் சிறப்பாக செய்வாங்க. பள்ளியில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுப்பாரு. அது மோதினாக இருக்கட்டும், ஹஜரத்தாக இருக்கட்டும். இன்றைக்கு ரொம்ப கவலை அளிக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உலமாக்கள் தமிழ்நாட்டில் குறைந்து கொண்டே வருகிறார். நாம் ஸ்ரீலங்காவை நாட வேண்டியதற்கு ஒரு ஸ்காலரை கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்களும் உலமாக்கள் உருவாக்கணும். 2 கல்வியையும் கொடுக்கணும். தயவு செய்து சிந்திங்க. மீண்டும் மீண்டும் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை கொண்டு போய் பிள்ளைங்களோட காமிக்காதீங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் உள்ள சம்பவம் எல்லாம் இங்கே ஊரில் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 3.5 மணி 4 மணி நேரத்தில் நீங்கள் வளைகுடா நாடுக்கு போக முடியும். சென்னைக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு அவர்களுக்கு தொழில் சொல்லி கொடுக்கும். தொழில் சார்ந்த கல்வியை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்த 10 வருஷத்துல ராஜகிரியில் ஒரு 10 ஹைப்பர் மார்க்கெட் உருவாகும். ஊர்ல உள்ள மக்கள் எங்கேயும் போகக்கூடாது. அந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நாம முயற்சி எடுத்து பிள்ளைங்களை நீங்க அந்த ட்ராக்ல கொண்டு வாங்க. அல்லாஹ் நிச்சயமா அதற்கான வெற்றியை தருவான். நீங்க செய்ய வேண்டியது துவா. துவா இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப்டர் திஸ் வேர்ல்ட். அல்லாஹ்ட்ட டைரக்டா நம்ம பேசுறோம்ல, கேட்கிறோம்ல, யா அல்லாஹ் என் ஊருக்கு வந்து பறக்க செய். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒற்றுமையை வெற்றியை கொடு. எவ்வளவு சீரழிஞ்சு 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்துச்சா? இந்த 75 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண நல்லா பார்த்துக்குவோம். நலம் தர கைஃப ஃபால ரப்பக பி அஸ்ஹாபில் ஃபீல். ஏதாவது ஒரு பறவை வந்து தட்டும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஹக்குல் யக்கீன்.
யங்ஸ்டர்ஸ், உங்களை பார்த்து ஒரு அன்பு வேண்டுகோளை காட்டுறேன். யூ வாண்ட் டு பிகம் அ சூப்பர் கிங், யூ டூ 3 things in your life to achieve as a super king: cycling, swimming and walking. அதை செய்யுங்க. உங்கள் ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க. இந்த பள்ளியில் கிடைக்கக்கூடிய அந்த கல்வியை பயன்படுத்தி இந்த ஊர்லேருந்து உங்கள் தலைவசனம் மாதிரி 20 பேர் இல்லாமல் 200 பேர் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் நியத்து வைங்க. நல்லா அதை 2000 நல்லா கையில் நாம் முயற்சி தான் செய்யணும். சொல்லுவானுல்ல ஒரு ஹிந்தியில் வார்த்தை, கோசிஸ்கர் ஆகே அச்சா ஜோ டர் கயா மர் கயா. யார் பயந்தோமோ தொலைஞ்சான். அல்லாஹ்க்கு மாத்திரம் பயப்படணும், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் பயப்படணும்? காலையில் யாரு ஃபஜர் தொழுவையை முதல் 2 சப்புல தொழுறாங்களோ அல்லாஹ் கூட இருக்கேங்கிறான். அந்த தொழுவைக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது. பார்த்து சொல்லுவோம்ல, இந்த ஆதியார் தொழுவாளிப்பா, எதை வச்சு சொல்றோம்? லுகர் தொழுவைக்கு வந்தாரு நான் சொல்றோம். யார் ஒரு முதல் சப்பில் ஃபஜர் தொழுவை தொழுறாரோ அவர் தான் தொழுவையாளி. இன்னைக்கு அந்த நிலைமையில் நம்ம சமுதாயம் இருக்கா? எவ்வளவு கவலை அளிக்குது. அடிப்படையில் நாம் அந்த விஷயத்தை விட்டு நாம் வெளியே வந்ததுனால இன்னைக்கு பல விஷயத்தை ஃபேஸ் பண்றோம். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரும் வெள்ளை கலரும் கொடி இன்னைக்கு உலகத்தை ஆட்டி பிடிக்குது. அந்த நாட்டினுடைய ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அந்த அம்மாட்ட பிரஸ்ல கேட்கிறாங்க, ஏமா இந்த ஒரு 4 வருமானம்ல உங்களை அவங்க இல்லைன்னு ஆக்கிடுவாங்களா? அந்த அம்மா சொல்லுது, எஸ் இட் ஷுட் ஹேப்பன். எப்போ நடக்கும்? என்னைக்கு ஒரு பள்ளிவாசல் ஜும்மா தொழுகை போல ஃபஜர் தொழுகை வருதோ அன்னைக்கு நாங்க காலையில அந்த அம்மா ஓப்பனா சொல்லுது இன்டர்நேஷனல் மீடியால. அவங்க புரிஞ்சு வச்சுட்டு அனலைஸ் பண்ணி ராக்கெட்டை விட்டுட்டு இருக்காங்க. குர்ஆன் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்றோம்? சூரத்துல் வாக்கியா ஓதணும், மகரிப் பிறகு நம்ம பரக்கத் செய்யணும், அல்லாஹ் அதுக்காக ஓதணும் பண்றோம். அதை படிங்க, அதுல அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயத்தை நாம் படைத்தோமா, நாம் உருவாக்கணுமா, நீங்கள் உருவாக்குனீங்களா? நல்லா கேட்கிற சூரத்துல் வாக்கியால எங்க உணர்றோம்? நம்ம வீட்டுக்கு பரக்கத் வரணும், சூரத்துல் பக்ரா ஓதணும். சூரத்துல் பக்ரா ஓதுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு முசீபத்தா, ஒரு பிரச்சனையா, ஆலிம்மார் பிஸியா இருக்காங்களா, நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லி சூரத்துல் பக்ராவை சப்தமாக ஓதுங்கள். அது எந்த தூரம் வரையும் கேட்குதோ, எந்த சைத்தானும் அண்டாது. அந்த நம்பிக்கை வேணும், அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற அந்த பயம் வேணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சமுதாயத்தில் நாம் பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கையை வைத்து முன்பு நாம் அதை நோக்கி செல்வோம் என்று என்னுடைய இந்த சிற்றுரையில் கூறி பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த இந்த நிர்வாகத்துக்கும், என்னை கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்ன அருமை சகோதரர் அன்சாரி பாயுடைய சகோதரர்கள் அப்துல் வதூத் மற்றும் கசாலி அவர்களுக்கும் என்னுடைய ஜசாக்மல்லா என்ற நன்றியினையும், இந்த ஊர் ஜமாதார்களுக்கும் கல்வியாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்தனாக எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.